33வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த தொடர் போராட்டமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 33வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து தற்பொழுது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றக் கோரி இந்த போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 33வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத் வணக்கம். தற்பொழுது 33வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் பதில் என்னவாக இருக்கும்? அரசு தரப்பிலிருந்து என்ன பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது? தகவல்கள் கிடைத்திருந்தால் கூறலாம். வணக்கம் அஸ்வினி. இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது 33 நாட்களாக தொடர்ந்து வருகிறது. மிக முக்கியமாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து அடிப்படை ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொன்ன இந்த கடந்த முறை, அதாவது ஆட்சியில் இருக்கும்போது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே போராட்டம் ஈடுபடும் போது திமுக தமிழக முதல்வர் கூடிய எதிர்க்கும் போது உங்களுக்கான நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த நிச்சயம் இது உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற தெரிவித்து அவர் தேர்தல் அறிக்கையில் 311வது தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு ஆகிவிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றவில்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் போது எங்களை போராட தொடரும் என பல்வேறு வடிவங்கள்ல போராட்டம் ஈடுபடுறாங்க. குறிப்பாக கடந்த காலங்களில் கோட்டை முற்றுகையாகட்டும் மற்றும் தலைமைச் செயலக முற்றுகையாகட்டும், மேலும் பேருந்து நிலையம் போன்ற பல்வேறு முற்றுகை ஈடுபட்டாங்க. ஆனா அரசு தரப்புல 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடந்த முறை குறிப்பா பொங்கலுக்கு முன்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டது. ஆனால் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படவில்லை. அதன் அடிப்படையில் தொடர்ந்து எங்களை போராட்டம் நடைபெறும். ஏனால் இதனை குறிப்பாக இந்த போராட்டத்தில் நடைபெறுவதா என்ன பிரச்சனை என்றால், பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதால் அவருடைய படிப்பு என்பது மிகுந்த பிரச்சனைக்கு உண்டாகும் மற்றும் மாணவர்களுடைய படிப்பு திறன்களில் ஏகப்பட்ட குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அதே ஆசிரியர்களும் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் நாங்கள் போராட்டம் ஈடுபட்டாலும் கூட எங்களை கைது செய்யக்கூடிய காவலர்கள் குண்டுக்கட்டாகவும் எங்களை ஆசிரியர்களை மதிக்காமல் அந்த அடிப்படையில் எங்களை கைது செய்வதாகவும் தொடர்ந்து ஆசிரியர்கள் அவ்வப்போது இந்த புகாரும் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் எங்களை கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் நடைபெறும் என தொடரும் என சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர் போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.